காங்கிரஸ் வந்து டிவிகே கூட சேர போகிறாங்களா? ஏன்னா காங்கிரஸ் பார்த்திங்கன்னா திமுக கூட ஒரு பெரிய கூட்டணி கட்சியாக ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்காங்க. நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன், யோசிங்களேன். 2009 2011 அந்த டைம் வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து யாராச்சும் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருக்காங்களா? இப்போ பிஜேபியில் கொடுத்தாங்க 2 பேருக்கு. அது வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தானே தவிர நமக்கு வந்து பவர்லாம் கிடையாது. ஸோ 2009க்கு அப்புறம் யாருமே தமிழ்நாட்டிலேருந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகலை. நம்மக்கிட்ட 39 எம்பி சீட்ஸ் இருந்தது. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ பிச்சுமே இங்கே யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. இப்போ 39னா ஏடிஎம்கே 39 ஜெயிப்பாங்க, இல்லைனா டிஎம்கே 39 ஜெயிப்பாங்க. அந்த சீட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்குது நமக்கு 2009லேருந்து. இங்கே ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் கூட நமக்கு கிடையாது. அதனால நமக்கு என்ன, சென்ட்ரல்லேருந்து கிடைக்கிற எந்த ஆஃபர்ஸுமே நமக்கு வராது. ஸோ இதெல்லாமும் ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு டிஎம்கே வந்து காங்கிரஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது காங்கிரஸ் ஓகே நமக்கு வந்து ஏதாவது ஒரு பதவி தான் முக்கியம்னு சொல்லிட்டு டிவிகேக்கு போனாங்கன்னா அவங்களோட மனப்பான்மை எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இவங்களை சேர்த்துக்குவாரா? அப்போ காங்கிரஸ் வந்து என்ன பாசிச கட்சி இல்லையா காங்கிரஸ்? இவர் பிஜேபியை சொன்னார்னா அப்போ காங்கிரஸ் என்ன கட்சி? அதுவும் இல்லாமல் திராவிட கட்சியோட சேர்ந்து தான் இவங்க இதை ஜெயிச்சிருக்காங்க. திமுக இல்லைனா காங்கிரஸ் சத்தியமாக இங்கே 5 சீட்டு வாங்கியிருக்க முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த கட்சி ஓட்டை வச்சு ஜெயிச்சு வந்தவங்களே இவர் சேர்த்துக்குவாரா?